அழகான பழனி மலை ஆண்டவா வள்ளிமயிலாதனே பாவடி வேலனே கல் தோன்றி மண் தோன்ற காலத்து மூத்துக்குடி நம் தமிழ் குடி தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தமிழுக்கு தலைவன் சிவபெருமான் தமிழுக்கு தாத்தா ஊவை சாமிநாதன் அந்த தமிழ் கடவுள் முருகப்பெருமானை வணங்காங்கட அந்த எல்லாம் வல்ல பரம்பொருளை வணங்கணும் ஆதி எல்லாம் பூத்தவளை அண்டமலங்காத்தவளை அந்த நத்தத்து மாரியம்மனை வணங்கணும் அப்படின்னு பார்க்க போனோம். செல்லாத்தா நத்தத்து மாரியாத்தா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எந்த சிந்தையில் வந்து அருகில் நாடில் இல்லாத்தா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எந்த சிந்தையில் வந்து அருகில் ஏறி இல்லாத்தா எங்கள் கூற கேட்டுக்கிட்டு உந்தன் பெருமையை இந்த உலகிற்கு எடுத்து பாராத்தா செல்லாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருகில் ஏறி இல்லாத்தா மாரியாத்தா
பிள்ளை இருந்தாலும் கூட கவலை. ஏப்பா தம்பி, 7 ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் ஏன் கவலைப்படணும்? ஏன் 7 ஆம்பளை பிள்ளை இருக்கு, சரி அப்புறம் ஏன் கவலைப்படணும்னா, சொல்லுங்க. எவ்வளவு சொத்து சுகம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் அந்த வீட்டுக்கு பொம்பளை பிள்ளை இல்லாத வீட்டுல நீங்க இருப்பீங்களா? பொம்பளை பிள்ளை இல்லாத வீடு சிறப்பா இருக்குமா? இருக்காது. பெண்கள்னாவே மகாலட்சுமி தான். ஏன்னா அந்த இடத்துல வந்து பெண்கள் இல்லைன்னா அந்த வீடு எப்போதுமே மகாலட்சுமி நிறைஞ்சிருக்காது. அப்ப 7 ஆம்பளை பிள்ளை இருந்தா கூட பெண் குழந்தையில் முருகப்பெருமான் அருளால வள்ளிக்கிழங்கு தோண்டிய பக்கத்துல கண்டெடுத்ததுனால நம்பி மன்னன் என்ன வணங்கினாரு? 7 ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் பெண் குழந்தை கிடைச்சிச்சுன்னா அந்த பெண்ணையே குறிஞ்சி நிலத்தில் திணை விதைச்சு அந்த பெண்ணையே காவலுக்கு அனுப்புறோம். அப்ப காவலுக்கு வேண்டுதலுக்கு இன்னைக்கு நான் காவலுக்கு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுங்களா? எதுக்கு வந்திருக்கீங்க? நான் காதலிக்கிறதுக்கு வந்திருக்கேன். காதலிக்க வந்திருக்கீங்களா? அப்ப நாடகத்துக்கு வரலையா நீங்க? இல்லங்க, ரெண்டும் தான். என்ன காரணம் அப்படின்னா, என்ன காரணம்? மனிதன் பிறந்ததுல இருந்து சாகர வரையும் காதலிக்கணும். ஓஹோ. நான் யாரை காதலிக்கிறேன்னா முருகப்பெருமான காதலிக்கிறேன். முருகன்? ஆமா, முருகன். தமிழ் கடவுள் முருகப்பெருமான். சரி சரி சரி. பழனியில முருகன் எப்படி இருப்பாரு? எப்படி இருக்காரு? ஆண்டு குலத்தோட இருக்காரு. ஆமா ஆமா. ஆண்டு குலத்துல பார்ப்பது நல்லதா, ராஜ அலங்காரத்துல பார்ப்பது நல்லதா? தெரியலையே. நீங்க எப்படி பாப்பீங்க? நாங்க எப்படி வேணாலும் பாப்போம். ராஜ அலங்காரத்துல பார்க்கணும். மனிதன் பிறக்கும் போது என்ன கொண்டு வந்தோம், மனிதன் போகும்போது என்ன கொண்டு போகும். ஒரு மனிதனுக்கு எதுவும் நிரந்தரமல்ல. தாயி வேணா, தந்தைக்கு வேணா, உலகமே வேணா, மனம் வெறுத்து ஆண்டியாக நின்றார் பழனியில. அப்ப ஆண்டியாக நின்றாலும் வேண்டியதை கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான நான் காதலிக்கிறேங்க. அவர் என்ன காதலிக்கிறாரோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யலாம் தெரியுங்களா? என்ன பண்ணணும்? தூதுதான் சொல்லணும். ஆமா, முருகப்பெருமானுக்கு ஏற்கனவே திருமணம் முடிச்சாச்சுல. ஆமா, நான் 2ஆம் தரமா வாக்கப்பட்டு போனா சக்கலாத்தி சண்டை வரும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. அப்படி அடுத்தவங்க புருஷன் மேல ஆசைப்படுறீங்களே, சரிதானே அப்படின்றீங்களா? அப்படின்னு நான் கேக்குறேன். நல்லது சொன்னா இப்ப யாரு கேட்டுக்கிறா? அத சொல்லுங்க. நல்லது சொன்னா யாரும் கேட்டுக்க முடியாது. அப்ப நல்லது எது கெட்டது எது ஒரு மனிதன் எப்போ உணர்வாகனா அவங்க ஒரு திருமணம் முடிச்சு தன்னோட குழந்தைகளை வளர்க்கும் போது தான் தெரியும். நம்ம கஷ்டப்பட்டு குழந்தைகளை வளர்க்குறமே நம்ம என்ன சொல்லலாம், நம்ம குழந்தைய கேட்க மாட்டேங்குது. அப்ப நம்மளை வளர்க்கும் போது தாய் தப்ப இப்படித்தானே கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. அப்ப தாய் தந்தையோட அருமையும் பெருமை எப்ப தெரியும்? 40 வருஷம் தான் தெரியும். அது வரையும் நல்லதே சொன்னாலும் ஏத்துக்கக்கூடிய பக்குவமான வயசு கிடையாது. அப்ப முருகப்பெருமானுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவருக்காக ஏன் மனசுல ஆசை. கவிக்குயிலே யார் வரவை தேடுகிறாய், மனசுக்குள் ஆசை வைத்த குயிலே கவியே யாரை கண்டு தேடுகிறாய், உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தாடா, பள்ளிக்கு உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தாடா. குயிலே
கோயிலே கவி கோயிலே யாரை கிளவி கைத்தட்டி அன்புலகம் நினைக்கிற வணக்கம். அதே நேரத்தில் ஒரு நாடக சிறப்பு அம்சம் முதல்ல ஒளிபெருக்கி, இரண்டாவது பக்கமேளம், மூன்றாவது ஒரு நடிகருக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியான ரசிக பெருமக்கள் நீங்கள் தான். நீங்கள் இல்லாட்டி நாங்கள் கிடையாது. உமா தானே? உமா ஒளிபெருக்கி அண்ணாவளுக்கு நன்றிங்க வணக்கம். ரொம்ப சிறப்பாக இருக்குண்ணே, ரொம்ப நன்றி. இசைக்கலைஞர் 4 பேர்த்துக்கும் நன்றிங்க வணக்கம். கருப்பு வருது சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா இன்னைக்கு தான் சந்திச்சேன். எப்போ சந்திச்சேன்? மெட்ராஸ்ல சந்திச்சது. சாமி கும்பிட்டே வந்தீங்க. ஆமா உள்ள போகட்டும். மூன்றாவது அனைத்து அன்புலங்களுக்கும் நடிகின்ற வணக்கம் வணக்கம். நான்காவது யூடியூப் சேனலுக்கு காடமங்களை சேர்ந்த முருகன் அண்ணா அவர்களுக்கும் அனைத்து யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கும் நடிகின்ற வணக்கம். என்னது? என்ன ஊரு? அனைத்து யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கும் நடிகின்ற வணக்கம். அதே நேரத்தில் இந்த காலத்தில் தாய் தப்பன பாப்பாங்களோ இல்லையோ, ஆனால் என்னோட உயிர் மூச்சு இருக்கிற வரையும் என்னையால் முடிஞ்ச வரையும் உதவி செய்ய முடியும் காத்து கொண்டு இருக்கும் எம்கேஆர் அன்பாளையம் ராதாகிருஷ்ணன் அண்ணாவர்களுக்கும் நன்றிகின்ற வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னொரு 20 வருஷம் சென்று ராதாகிருஷ்ணன் முருகப்பெருமானா நான் காதலிக்கிறேங்க. நீங்க யாரும் மனசுல நினைச்சிருக்கீங்களா? நாங்க நினைக்கவே இல்லை. ஏப்பா நாங்கெல்லாம் காதல்ன்றதுக்கெல்லாம் போக மாட்டோம். மனிதன் பிறந்ததுல இருந்து சாகுற வரையும் காதல் இருக்கானே. சரி, காதல் இல்லாம உலகமே கிடையாது. ஆமா, இருமணமும் சேர்ந்தாதான் திருமணம். கண்டிப்பா. இருமணமும் சேரலனா பெருமணம். ஒரு பெண்ணோட மனசு ஒரு ஆணோட மனசு ஒன்று சேரணும். அது மாதிரி நீங்க யாரையும் காதலிக்கிறீங்கன்னு கேட்டா இல்லங்கன்றீங்க. நாங்க எங்க தொழில தான் காதலிக்கிறோம், வேற யாரையும் காதலிக்கிறோம். அதுவும் காதல் தானே. கண்டிப்பா. 16 வயசுல ஒரு காதல் வரும், அது ஒரு வகைப்படும். 90 வயசுல காதல் வருமா? வராது. ஏன் அப்படி வரும்? அவருக்கு வந்திருக்கோல அதான் சொல்றேன். 90 வயசுல காதல் வரணும். காதல்னாவே அன்புதான். 90 வயசு ஆயிருச்சு, நம்மள பேரம்பேத்தி பாப்பாங்களா இல்ல பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு பேரம்பேத்தி அன்புக்காக காதலுக்காக ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு காதல் வகைப்படும். அப்ப அதையும் தாண்டி புனிதமான காதல் என் காதல். ஓஹோ. சாப்பிட்டா சாப்பிட முடியல, சரி, தூங்குனா தூங்க முடியல, நடந்தா நடக்க முடியல. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க. என்ன படுத்துற பாருன்னா காதல் படுத்துற பாரு. ஓஹோ. சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்ல. ஆமா ஆமா. அவருக்காக மனசுல சேப்பத்திருக்கல. வளையலையரைச்சு நினைச்சு முருகன் கூட பேச போறேன் மணிக்கணக்கா. மாமா கூட பேச போறே மணிக்கணக்கா. மணி விளக்கு விட்டு எரிய
நான் காதலிக்கிறேன் முருகண்ண வணக்கம். முருகப்பெருமானுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சரி, என்ன காரணம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு 5 படி வீடு. என்ன கல்யாணம் பண்ணப்ப எனக்காக ஒரு வீடு உருவாகணும். சின்ன வீடா கிடையாது, அப்புறம் பெரிய வீடா உருவாகணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நம்ம வீட்டு சண்டை நம்ம வீட்டோட நடந்தா அது வீட்டு சண்டை. கண்டிப்பா நம்ம வீட்டு சண்டை அடுத்த வீட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும்? பெரிய சண்டையில போய் முடியும். கண்டிப்பா. அதனால என் தெய்வ யானைய திருமணம் முடிச்சாலும் கூட என்ன நடந்தாலும் 4 செவத்துக்குள்ளதான். வெளியிலேயே முருகப்பெருமானுக்காக ஏன் மன சொல்ல ஆசைப்படுது. வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடிகள் களைந்திடும் கனவுகள் கண்ணில் சிந்தும் நினைவுகள். வசந்த கால கண்டிப்பாலுமே. ஆனா பாட பாட மருது வரிசையாவே போயிருவோமா நாடகத்துக்கு? அதைத்தானே கருப்பு. நீங்க எப்போதுமே தினமும் சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா. அந்த காலத்துல எல்லாம் என்னப்பா தம்பி வச்சுக்கலாம் தம்பி, அந்த காலத்துல திருமணம் முடிச்சாங்கன்னா கருப்பு இவ்வளவு பெரிய கல் இருக்குமா? என்ன கல்லு? என்ன கல்லு? இளவட்ட கல்லு. சரி, வாங்கிக்க. ஊராளிப்பட்டி பழனிசாமி சின்ன கவுண்டர் படத்துல இருந்து என்ன பாட்டு போடணும்? அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய அன்புலங்களுக்கு விழுந்த நன்றி. அந்த காலத்துல யாராச்சும் பெண்ணு கேட்டு வந்தா யார் இளவட்ட கல்ல தூக்குறாங்களோ அவங்களுக்கு பொண்ணை கொடுத்து திருமணம் முடிச்சு வச்சாங்க. சரி, இந்த காலத்துல இளவட்ட கல்ல தூக்குனாதான் பொண்ணு கொடுப்போம்னா எத்தனை பேருக்கு கல்யாணம் நடக்கும்? ஒரு ஆளு கல்யாணம் முடியாது. கல்ல தூக்க முடியுமா? முடியாது. ஏன் தூக்க முடியாது? அப்போ உள்ள கூளை குடிச்சு 120 வருஷம் வாழ்ந்தாங்க. இப்ப சாப்பாடே விஷமாத்தான் இருக்கு, எல்லாமே விஷமாத்தான் இருக்கு. சொல்லுங்க. தமிழ்நாட்டுல பிறந்த இளைஞர்கள் சாதாரண இளைஞர்களா? இரண்டாவது தங்களோட வீரத்தை காமிக்கணும். ஜல்லிக்கட்டு காளை அடக்கோட தங்களோட வீரத்தை காமிப்போம். மருது காளை அடக்கிறீங்களா நீங்க?
மூன்றாவது வீர விளையாட்டு கபடி. என்னப்பா மகனே? ஏங்க அவர் கேளுங்க. பாண்டியனே காலை அடக்கிருக்கல அவர் காலை அடக்கிற வீரர். அப்ப முருகப்பெருமானை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா இளவட்ட கல்ல தான் தூக்க சொல்லுமா, இல்ல காளையத்தை அடக்க சொல்லுமா, இல்ல கபடி தான் விளையாட சொல்லுமா அப்படின்னு புதுசுல பார்க்க போனா கள்ளச்சி என்ன தெரியல கோடி வெள்ளச்சி என்ன புரியலையா நெஞ்சு நோங்குது நோங்குது உன் கால் ரெண்டு போகுது பின்ன உன்னை முத்தமிட துடிக்கிற கண்ண நீ உள்ள கட்டி அடிக்கிற கண்ண நீ காய்தானா பழந்தானா சொன்னால் என்ன ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா கோடி வெள்ளச்சி என்ன புரியலையா நெஞ்சு நோங்குது நோங்குது உன்னை உன் கால் ரெண்டு போகுது பின்ன நெஞ்சு முத்தமிழ துடிக்குது உன்னை நீ உள்ள கட்டி அடிக்கிற கண்ண நீ காய்தானா கனிதானா சொன்னால் என்ன வேண்டி
அண்ணே